லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய தேடி போலீஸ் வந்த மாரி முடிச்சிருந்தாங்க. சரி இந்த வாரம் அது ரிலேட்டடா ஏதாவது காட்டுவாங்களா அப்படின்னு பார்த்தா, எதுவுமே காட்டல. எனக்கு என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அப்படிங்கிற கேரக்டர் வந்து கொஞ்ச நாள்லயே எல்லாரோட ஃபேவரைட் கேரக்டராவுமே ஆயிட்டாரு. இப்போ வந்து அவர் கெட்டவர் அப்படிங்கிற மாரி ஏதாவது காட்டுனாங்கன்னா, ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து நம்ம கொந்தளிச்சுருவோம் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். யூசுவலாவே நம்ம ராக்கி வந்தா தானே ஃபன் கன்டென்ட் இருக்கும். இந்த வாரம் அப்படி கிடையாதுங்க. 4 எபிசோடும் த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல செம ஃபன் கன்டென்ட், காமெடி கன்டென்ட்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். சரி ஓகே, இந்த 4 எபிசோட ஃபர்ஸ்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? நம்ம ரதி பார்த்தீங்கன்னா, தேவோட டிவோர்ஸை நான் ஃபைனலா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், டிவோர்ஸ் குடுத்துடுறேன் அப்படின்னு அவங்க சொன்னது, அந்த வேலிடான அவங்க ரீசன் அவங்க சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துங்க. அதாவது முன்ன நடந்த ஒரு பழைய விஷயம், அதுக்கு நான் எவ்வளவோ சாரி கேட்டுட்டேன். எப்பவுமே எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு அவர் நிற்கிறாருன்னா, நான் கொடுக்கறதுக்கு ரெடி தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் நம்ம தாத்தா இருக்காரு தெரியுமா, ரீனாவே கூப்பிட்டு ஹெல்ப் கேட்பாரு. அதாவது ரதியும் தேவியும் சேர்த்து வைக்கிறதுக்கு. எனக்கு மைண்டில் என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா கண்ணு முன்னாடியே அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. இது பத்தாதுன்னு ரீனா அண்ட் விஜய்க்குள்ளார எப்போ பாரு பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்கு. அவளுக்கு அவங்க அப்பா யாருன்னே வந்து நீங்கள் சொல்லாமல் மறைச்சிட்டு, உங்கள் பொண்ணோட லைஃப் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறீங்களே அப்படிங்கிற ஒரு தாட் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ ரதி அண்ட் தேவோட லவ் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ரீனா எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தாங்க செம அல்டிமேட் ஃபன்னாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தேஜு வச்சு மேட்டரை வாங்க வைப்பாங்க தெரியுமா, அப்போது நம்ம ரதி மேம் ஒரு ஸ்டோரி கூட சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப படிப்பாளியாக தான் இருந்தேன், நான் லைப்ரரி ஸ்கூலு அப்படின்னு தான் இருப்பேன், நான் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்லாம் எடுத்து கொடுப்பேன் ப்ரொஃபஸர்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு, இதெல்லாம் ஒரு கதை அப்படின்னு நம்ம தேஜு சொன்னது. அடுத்து நம்ம ராக்கியை வந்து கோத்து விட்டுருவாங்க. அண்ட் நம்ம ராக்கியை பார்த்து நம்ம ரதி மேம் வந்து ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கெல்லாம் ஒர்க்கு சொல்லி கொடுத்தாலே கற்றுக்க தெரியாது, இதில் நீ என் லவ் ஸ்டோரியை கேட்டு நீ லவ் வேற பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிங்கப்படுத்துறப்போ, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் மேம், ப்ரப்போஸ் பண்ணுறப்போ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சிரிச்சிங்களா அப்படின்னு அவர் கேட்டது. அண்ட் வெளியே வந்து நம்ம ரீனா முறைக்கிறப்போ, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இதே வேலை, முறைக்க மட்டும் நல்லா கற்று வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது. நம்ம ரீனா வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்காக பண்ண பிளான். ஸோ அவங்க வீட்டுக்கு போய் நிற்கிறப்போ கதவை திறந்தா அந்த பக்கம் ரதி இருக்கிறாங்க, இந்த சைடு நம்ம கணேசன் இருக்கார் தெரியுமா, ஒரு ஸ்மைல் ஒன்று கொடுத்தாருங்க அந்த இடத்துல, அது செம ஃபன்னாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி ரீனா அண்ட் திவி இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சின்ன சின்ன அந்த சண்டைகள் வந்து நல்லா காமெடியாக இருக்குது. மார்னிங் பார்த்தீங்கன்னா ரீனா அந்த வீட்டிலேருந்து கிளம்புறப்போ கரெக்டாக நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ, திவி வந்து வராத அப்படின்னா, நான் வருவேன்டி, இது எங்கள் அம்மா வீடு, நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே வந்து ரதி வந்து அதை பார்த்துருவாங்க. ஸோ அவங்க பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாரோட ரியாக்ஷனும் நல்லாயிருக்கும். இது பார்த்தா நம்ம தாத்தா வேற ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, சின்ன பசங்க விளையாட்டு பசங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் போவார். ஸோ அதெல்லாம் சூப்பர் ஃபன்னாக இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சரி தேவோட டைரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்ப்பாங்க. அதில் ஒரு ஃபஸ்ட்டு கிஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கர கவிதையாலாம் எழுதியிருப்பார். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா கீர்த்தனான்னு வேற ஒரு பொண்ணை பற்றி எழுதியிருப்பார். பேஜ் திருப்ப திருப்ப பார்த்தீங்கன்னா வேறு பொண்ணு பேராக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ரதி அண்ட் தேவோட லவ் ஸ்டோரியை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பண்ண ஒரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா செம ஃபன்னாக தான் வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் அடுத்து நம்ம அர்ஜுன் அண்ட் ரீனாங்க, அங்கேயுமே பார்த்தீங்கன்னா மானசா செம்மையாக பல்பு வாங்கிட்டாங்க. ஏன்னா வந்து தெரப்பி வேணாம் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். அண்ட் ரீனா கிட்டேயும் வந்து அவர் நார்மலாக பேசுகிறாரு அப்படிங்கிறப்போ ஓகே, இப்போ வந்து எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. விஜய் அண்ட் அர்ஜுன் அவங்க வந்து விளாட ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா நம்ம ரீனாவே போயிட்டு அர்ஜுன் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் அவரோட பர்சனல் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகே, ஏதோ ஒரு வகையில் விஜய்க்கு வந்து ரீனா தான் பொண்ணு அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் நம்ம ரதி அண்ட் விஜய்க்கு வருவோமா. நம்ம விஜய் வந்து ரதியை பார்த்து கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி, அல்டிமேட்டாக இருந்ததுங்க. அதாவது நான் என்ன கோத்ரூ பண்ணேன் அப்படிங்கிறத நீ கேட்கவே இல்லையே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சுக்கணும்னே இல்லையா அப்படின்றப்ப கூட நம்ம ரதி வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுதே அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது. அதாவது ஒருத்தங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப கூட ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுதே அப்படிங்கிறத அவங்க அந்த இடத்துல சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம ரதி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எங்கள் அப்பா வந்து நீ அந்த டைம் வந்ததை வந்து சொன்னார், ஆனால் எனக்கு தான் பார்க்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து ஹர்ட் பண்ணி விட்டுறாங்க விஜயை. இது வந்து எனக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக ஃபீல் ஆகுது. அதாவது இப்போவாது நீங்கள் உண்மையை சொல்லணும்டா, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் இப்படியா போய் சொல்லிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஏன்னா நம்ம முன்னவே சொன்ன மாதிரி ரீனா அண்ட் விஜய் இவங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பு ஸ்லோவாக அங்கங்கே ஆர்குமெண்ட்டுன்னு ஆரம்பிச்சு ரொம்ப வெறித்தனமான சண்டையாக போயிட்டு இருக்கு. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க போல இருக்குது. அப்படி ஒரு கிளாஷ் ஆகிட்டே இருக்குது 2 பேருக்குள்ள. இதில் ஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபன்னுன்னு சொல்கிறதா இல்லை பரிதாபமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்கிறதான்னு தெரில. அப்பாவும் பொண்ணும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத அம்மா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சீனே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு கேஸ் வந்து, அதுவும் அவர் வந்து ஒரு ஐஜி, ஸோ அவருக்கு பண்ண சர்ஜரியில் வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரியான பெரிய பிரச்சனையாக போகுது அப்படிங்கிறது தெரியலை. இதை வந்து கொண்டு போய் அந்த விஜயை வந்து அங்கே தேடிட்டு இருக்காங்களே, அதோட லிங்க் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? அண்ட் அடுத்து இந்த 4 எபிசோடில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அனிதா அண்ட் குணா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக காட்டினது வந்து நல்லா இருந்தது. அண்ட் தேஜு
தேஜுவை இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம் நம்ம தேஜு வந்து மானசாக்கே கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக வந்து தேஜு அனிதாக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னன்னா, இது லவ்வே கிடையாது, நல்லா யோசிச்சு பாருங்க. ரவி அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு, நீங்கள் அங்கேயே ஸ்டக் ஆகிட்டீங்க, அங்கேருந்து நீங்கள் மூவ் ஆனே ஆகலை. அதே மாதிரி குணா அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க, அவர் அதில் ஸ்டக் ஆகிட்டாரு. ஸோ 2 பேருக்குமே ஆறுதல் தேவைப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து லவ்னு நினச்சிட்டு ஒன்றா இருக்கீங்களோன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் வந்து பாயிண்டாக அவ்வளோ நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அனிதா வந்து குணாவோட பிரேக்கப் பண்ணிக்கிட்ட சீன்லாம் ரொம்ப மெச்சோர்டாக இருந்தது. அவங்க வந்து எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ட்டு, இது ரொம்ப ஓவராக என்னடா 2 பேரும் மாற்றி காம்படிஷன் மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை அழகாக கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு க்ளோஷர் கொடுத்தது நல்லா இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி இவங்க 2 பேரும் அந்த பிரேக்கப் பண்ணிக்கிறப்போ அந்த தூரத்துலேருந்து தேஜு வந்து அவங்க வந்து அங்கே பார்த்துட்டு போனது அந்த டச் வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரண் அண்ட் நிலோஃபர். ஸோ இந்த வாரம் ஒரு வேளையை கிரண் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி காட்டினதுமே வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட் தான். அண்ட் எதிர்பார்த்த மாதிரி நம்ம நிலோஃபருமே வந்து இது நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம், அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எந்திரிச்சு போகிற மாதிரி காட்டினது ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயமா தான் இருந்தது அந்த சிச்சுவேஷனுக்கு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த சர்ஜரியில் நிலோஃபர் வந்து ஒரு பெரிய பார்ட், அவங்க அந்த பிரச்சனையில் அவங்க ஒரு பெரிய பார்ட் அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு மாதிரியாக வந்து கொலாப்ஸ் ஆகி உட்காந்துருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து கிரண் தான் ஒரு பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்குலாம் மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் கடைசியாக ஒன்றுங்க அமையா அண்ட் கமல் அவங்களுக்கு மட்டும் ஒழுங்காக ஒரு ப்ராப்பரான ஸ்டோரி இன்னும் அந்த அளவுக்கு காட்டலை. பட் எனக்கு இந்த அமையா வந்து கமலை வந்து அப்படி எரிஞ்சு விழுகிறத பார்க்குறப்போ எனக்கே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. சரி நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னதை கூட விட்டுறலாம், நம்ம பழைய மாதிரியாவது நார்மலாக பேசலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கும் அவங்க மூஞ்சி கொடுக்காம ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியான இதுவாக தான் போயிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த நாள் எபிசோடில் நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இந்த 4 எபிசோட பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ண. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.